அப்டேட்டான்னு அர்ச்சனாக்காகவே தெரியாது. வழக்கம் போல 6 மணிக்கு பாப்போம் அவ்வளவுதான். கண்டிப்பா போஸ்டரை விட்டுட்டு கண்டிப்பா ட்வீட் வேண்டாம் பிரசன்னா. guys we are working very hard night and day 24/7 so we'll bring the best work to நான் you. அவனுக்கு சொல்லவாடா, எனக்கு தெரிஞ்சு அவனுங்க முன்னாடி பிக்ஸ் பண்ண 19th தான் வரும்னு நினைக்கிறேன். இவன் இந்த வலைப்பேச்சு தான்டா தேவையில்லாம 15 உருட்டி. இல்ல தளபதி பத்தா வலைப்பேச்சு வந்து 15 சொன்னானு. ஆனா அன்னைக்கு வர்றது கஷ்டம் தான் சொன்னானு. ஏன்னா அது இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லரு. இப்ப அவங்க சொல்லேன்னா நம்ம மைண்டே 19ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இல்ல நமக்கு தான் ஒருத்தர் நைட்டு போடுவானு ட்வீட். மாகி அவனுங்க வந்து 15 19ன்னு பாசிபிள் டேட் எல்லாத்தையும் சொல்றானுங்க. அப்புறம் அதுல ஏதாவது ஒண்ணுல வரதான் செய்யும். ஆமா கரெக்ட். லலித் மாம்ஸ் தாயா கரெக்ட். நம்மளுக்கு தலைமை கரெக்டா இறக்கி விடுவான் எல்லாத்தையும். அப்படியா? பூட்டி வச்சு பூஜை பண்ணுன்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டோம். யாருக்கு போட்டோம்? அது லாஸ்ட்ல வந்து அவனை முடியலையா, ரொம்ப ப்ரெஷர். அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஃபர்ஸ்ட்லாம் அப்டேட் வரு கேட்காம வருவான், தந்துட்டு போயிட்டே இருப்பான். ஏஜிஎஸ் பிகிலுக்கே இப்படிதான் பண்ணாங்க. எத்தனை பேர் பிகில் டைம்ல இருந்தீங்க இங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஆளே விட்டானுங்க. சரி நான் அந்த டைம்லாம் கிடையாது. ஆனா அப்டேட் எல்லாம் தரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கும் பிகில். இருக்கும்டா அப்டேட் கதற விட்டாங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா அவளுக்கு? ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எந்த அப்டேட்டுமே தரல. அது போஸ்டரோட அப்படியே நிப்பாட்டிட்டாயே. ஆனா நேத்து வந்த போஸ்டர் வந்து நல்லா இருந்துச்சு, பயங்கரமாட்டு நல்ல டீகோடிங் பண்ணத மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயம். பிகில் டைம்ல நான் இருந்தேன். அதுல ரொம்ப கதற விட்டது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு தான். 6 மணிக்கு வர்றேன்ட்டு ஏஆர் ரகுமான் போட்டு வீடியோ ரெண்டர் பண்றோம் 7:30 மணி 8 மணிக்கு ப்ரீமியர்ல போட்டாங்க. அதை விட பெரிய காமெடி இது, சிங்கப்பெண்ணெல்லாம் லீக் ஆயிருச்சு. ஆமா லீக் ஆயிடுச்சு. ஆமா முன்னாடி லீக் ஆயிடுச்சு. டேய் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா, பயங்கரமா இருந்துச்சு அது லீக். கேட்டுட்டே இருந்தேன் அந்த பாட்டு அந்த டைம்ல, செம்மையா இருக்கும். வெறித்தனமும் செந்தில் அவர் பாடின வெர்ஷன்ல லீக் ஆயிடுச்சு. எல்லாரும் மேல ஒரு ட்வீட் போட்டிருக்க மாதிரி நல்லா தெரியுங்க. நான் இதை எப்பயோ குரூப்ல போட்டேன். என்ன இது? என்ன ஆரியோ ஃபன் பண்ணி வச்சிருக்கான் போலுக்கு. யாரா நீ? அப்டேட் வரதார மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன், அதை பாத்துடுங்க. போடு. ராமுத்ராம்ல பயங்கரமான செலிப்ரேஷன் போலடா இன்னைக்கு. செலிப்ரேஷனா? எதுக்கு? விக்ரம் படமா? சங்கலான். சரி மதுரையிலே வந்து நல்லாதான் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோழமலையில நீ செலிப்ரேஷன். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஆஃப்லைன் ரியாலிட்டின்னு இருக்குல்ல, 10 கோடி அவனெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதானே இந்த டைம்ல? இல்ல தியேட்டர் முன்னாடியே வச்சு ட்விட்டரை ஓபன் பண்ணி உள்ள வாங்கியான்னு கூட்டு வந்துருங்க. நிறைய ரூரல்ஸ் அவனுங்க ஃபேன்ஸ். ஆனா 10 கோடி ஓபனிங் சும்மாலாம் கிடையாதுடா. 10 கோடி ஓபனிங்கா? ஆமா, இதுக்கு முன்னாடி கோபரா 10 கோடியில. சரி நானும் இதுக்கு நினைச்சிட்டேன், என்ன படமே இனிமேதான் வரும், இதுக்கும் பெரிய ஓபனிங். ஆமா புக்கிங் நல்லாதான் இருந்துச்சு நேத்து, ஃபுல்லா இருந்தது மேக்ஸிமம். பிரசன்னா இதே அளவுக்கு நம்ம படத்தையும் ப்ரோமோட் பண்றா. படத்துக்கெல்லாம் இறங்கிட்டு இதெல்லாம் என்னடா? இல்ல நீங்க வந்து மியூச்சுவல் அடிக்கிறியா? அப்படிலாம் கிடையாது.
டெய்லி நம்ம படம் ட்வீட் தானடா போடுறேன். இல்லடா ஆனா இவனை கண்ட பாத்திருக்கேன். நாய் எஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து ஃபேன்ஸ் இல்லைன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ரிப்போர்ட்டரை டேக் பண்ணி இல்ல அடிங்க, ஐடி அந்த இருக்கான்னு ட்விட்டர்ல. ரிப்போர்ட்டரு அஜித் கூட ஓகே, சூர்யா நாம அதுதான் எனக்கும் அதுதான் ஏத்துக்க முடியல. எனக்கு பார்க்காது சூர்யா கேங் தான் நினைக்கிறேன் அந்த கேள்வி கேட்டது. சூர்யாவோட பெரிய ஸ்டார்ரா. ஃபேன்ஸ் இல்லையா? என்ன நடந்துச்சு? இல்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தன் கேட்டுருமா, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் இல்லாம இருக்கிறது அன்டிசர்வ்டு சார். இப்ப அஜித் சூர்யா மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னே கேட்டுருமா. அதுக்கு விக்ரம் சொல்லியிருப்பான், நீ தியேட்டர் வந்து பாரு அப்படி. சூர்யாவுக்கு எதிரா ஃபேன்ஸ்? அதான் அண்ணா கோடிக்கணக்குல ஃபேன்ஸ் வச்சாடா. க்ளோசிங் 60 கோடி கொடுத்தான் வேர்ல்டு வைடு தேட்டர் வந்த படத்துல. அதெல்லாம் ஒண்ணும், தமிழ்நாடு ஆந்திராலாம் சூர்யா சார் கோட்டை சார். கோட்டை தான். ஒரு படம் வந்தப்ப நட்டிட்டு உட்காந்துருந்துச்சு அந்த கோட்டை. என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அந்த கோட்டை. டேய் ஐ எவ்வளோடா? 300 கங்குவா வரட்டும். டேய் ஐ 300 200 150 மேலடா. டேய் ஐ 290 300 கிட்டத்தட்ட. சும்மா 150 வளராது. அப்படியா? சத்தியமா தெரியலடா. எவ்வளவு கலெக்ஷன்? மொதல் வந்து எத்தனை 100 தாண்டலடா அது. மொதல் வந்து எத்தனை 100 இருக்குது. அதை விட ஒண்ணு கேட்கவா, கடைசி 10 வருஷத்துல எத்தனை தியேட்டர் ரிலீஸ் இருக்கு? தியேட்டருக்கு ஹிட் என்ன கடைசி அது சொல்லுங்க. தியேட்டர் ரிலீஸ்ல இருக்கு, ஹிட் இல்ல. தியேட்டரிக்கல் ரிலீஸ் இஸ் ஓவர்ரேட்டட் ப்ரோன்னு கேட்டா. உண்மையிலே அந்த தங்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணேன்டா, என்ஜிகேக்குலாம். அவனுக்கு கடைசி சிங்கம் 2-ஆ? அதுதானே. அது எப்போ வந்துச்சு? அது வந்து நீ செல்வரகன் டாபிக் மட்டும் எடுக்காதடா. அவன் அப்படிதான் அவனை வந்து செலிப்ரேட் பண்றதுல இருந்து போய் உக்காந்த படம் என்ஜிக்கு, அப்புறம் இன்னொன்னு வருமே அந்த பேய் படம் எஸ்ஜே சூர்யாது. அதுதான் என்ஜிக்கு ரெண்டுமே மயிறு மாதிரி இருக்கும். கொடூரம்டா என்ஜிக்கெல்லாம். உண்மையிலே இவன் நடிக்கிறேன்னு ஒண்ணு பண்ணிருப்பான் பாரு, பார்க்க முடியாது. சரி 2 படம் மிஸ் ஆயிருக்கும், நானே வருவான் போலன்னா அது அதுக்கு மேல. இதெல்லாம் அவன் செலிப்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன் நீ செல்வராகவன் ஃபேனா? இல்ல ஸ்பாட்டாடி செல்வராகவன் ஃபேனா? 1101 செலிப்ரேட் பண்ணலன்ட்டு கில்ட்ட உருவாக்கிட்டானுங்க மனசுல பேசி பேசியே. சரின்ட்டு படம் நல்லா இருக்கணும் உட்காந்து. எதுக்கு 1101 செலிப்ரேட் பண்ணுவோம்? பார்த்தப்ப நான் ஒண்ணு சொல்லவா, ஒரு படம் பார்த்துட்டு பிடிக்கணும். படம் 10 வருஷம் கழிச்சு எப்படி பத்தி இது பாருங்க அப்படின்ற மாதிரி படம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி பண்றீங்க? படம் இப்ப இல்ல ப்ரோ, இது வந்து அப்புறம் பாருங்க ப்ரோ எப்படி பெரிய ஹிட் ஆகுது. யாரா நீங்க? படம் பார்த்தா தியேட்டர் விட்டு வெளியே வரதுக்குள்ள கதை புரியுதுண்டா. 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியுற மாதிரி எடுக்கிறவெல்லாம் டேரக்டர் இல்ல. அப்படி என்னதான் புரிஞ்சுது உங்களுக்கு? எவனுக்காவது 1101 பிடிச்ச சொல்லுங்கடா, என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன புரியலன்னு கேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கடா. இதான் என்ன புரியலன்னு சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றேன். சொல்லு. அதான் என்ன புரியுது? இல்ல செஞ்சு நீ மத்த படம் சொல்லி 1101 டிசைன். அது எதுக்கு பாப்பான்? ஏன்னா இரு நான் சொல்றேன்.
அந்த டைம்ல உனக்கு அந்த மாதிரி எடுத்திருப்பான். அந்த டைம்ல எவ்வளவு பட்ஜெட் கொடுக்க முடியுமோ அதை வச்சு சூப்பரா எடுத்து வச்சிருப்பான். ஓகேவா? பட் பாகுபலி ஆனா அது டைம்ல வந்து ரிலீஸ் போடல. ஆயிருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு மேல போயிருக்கும் உண்மையே சொல்ல. ஒண்ணுமே இல்லடா. இப்ப அதுக்கு மட்டும் ஒரு 200 crores பட்ஜெட் கொடுத்துதான்னு வச்சுக்கோங்க, செம்மையா பாகுபலியெல்லாம் எடுத்திருப்பான். ஏன்டா உள்ள இழுக்கிறீங்க? என்ன பேசாம பாகுபலி தயவு என்ன செஞ்சு யாரு போய் வந்துருங்க. சொல்றா? உண்மையதான் சொல்றோம். அது வந்த டைம் எப்ப? 2010 இரண்டாம் உலகம் சூப்பரா இருக்கும். இரண்டாம் உலகம் செம்ம படம். நல்லாதான் ஒரு இருக்கும். அந்த போர்ட்டல் ஆமா யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் போர்ட்டல் எல்லாம் ஆமா காட்டியிருப்பான். சரியா? அதுவும் கிளாஸ் நான் கிளாஸ். அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். அதுவும் அதுவும் டிசர்வ்டுன்னு டிசர்வ் நான் தான். சொல்லுவேன். என்ன ஏய் ஆமா, புரியுது? ஆமாண்டா, அது அது டிசர்வ் நல்லா தான். அது இருக்கும்டா. நல்ல படம் தான், யாரும் மார்வல் இல்லைன்னா. இல்லைன்னா சூப்பரான படம் அது. அதை செம்மையா விட அந்த இருக்கும். படத்தோட கிராபிக்ஸ் இல்ல பாட்டெல்லாம் அப்பயே வந்து பாட்டு கிராபிக்ஸ் வந்து ஓவர் செம்மையா இருக்கும் அந்த இது பாக்குறதுக்கு. அந்த படத்தோட பாட்டுலாம் முரட்டு ஹிட்டு. கனிமொழியே தானே ரொம்ப பிடிக்கும். நிறைய அதான் இருக்குடா, சொல்றேன். நிறைய இருக்கு. படங்கள்லாம் சொல்லலாம். தனுஷ் படுவான். அந்த தனுஷ் படுவான். இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த அந்த வைல்டு அனுஷ்காவை கூட்டிட்டு பனியில நடந்து போகும்போது ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாண்டேஜா ஞாபகம் சாங் மன்னவனேன்னு ஒரு பாட்டு வரும். அது செம்ம பாட்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த எனக்கு படத்துல. மன்னவன் என்ன புலி படத்துல வர பாட்டு தான் ஞாபகம் வருது. இல்ல, நீ போயிட்டு அந்த பாட்டை கேட்டு பாரு. நீ வந்து கனிமொழியை விட அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக், உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ சாங். ஆனா அது சூப்பரா இருக்கும். எனக்கு கனிமொழி அப்புறம் வந்து படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் பாடி இருக்கும். என்ஜிகே எல்லாம் அண்டர் ரேட்டட். என்ஜிகே எல்லாம் அண்டர் ரேட்டட்ரா. பெரிய ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம்டா. அப்பா நீயே தனியா போட்டு பாருப்பா, யாருப்பா நான் வேணான்னா. 1000 அப்படியே நீ ஒருவனை நீ நீ நீயும் சொல்றது. பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு போட்டு காமி, ஓகேவா? மேலே சொல்றேன்டா, அவன் ஆக்டிங்னு ஒண்ணு ஏய் பண்ணிருப்பான். இங்க பாரு, அதெல்லாம் ஏய் வந்து ஜாவித்து ஒரு நிமிஷம்டா. ஜாவித்து வேணாம். இங்க பாரு, நேத்தாவது நைட்டு இங்க பாரு இல்ல டென்ஷன் எனக்கு அவனே. புரியல. அப்ப என்ஜிக்குலாம் அண்டர் ரேட்டட் சொன்னா காண்டாகுமா அவன்? சரி, அது ஒரு படம். நீ அது 1000 அண்டர் ரேட்டட் சொன்னலடா நீ. சரி, அப்ப புதுப்பேட்டைவும் நல்லா இருக்கும். அப்ப வரைக்கும் 1000 நல்லா தான் கூட இருந்துச்சு. என்ஜிக்கு எவ்வளவு கம்பேர் பண்ணாங்க. இரண்டாம் உலகம் கூட ஓகே தான். அதுக்கு மேல வந்ததுதான் குப்பை. ஆனா ஈஸியா எல்லாரையும் ஓவர் ரேட்டட்னு சொல்லிடுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி மணிரத்னம் ஓவர் சரி வாங்க, ரேட்டட்னாங்க. அவன் தான் ஓவர் ரேட்டட் தான். அந்த நான் அவன் பிஎஸ்க்கு பண்ணதெல்லாம் மறக்கவே மாட்டேன் நான். இதெல்லாம் உருட்டுறா. PS தூக்கிட்டு மணிரத்னம் படத்தை ஓவர் பத்தினா ரேட்டடா. மொரட்டு சினிமோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கும். ஏய் ஒரு நிமிஷம் இரு. மணிரத்னம் ஓவர் ரேட்டட்னு சொல்றவங்க மனசாட்சி இல்லாதவன் அர்த்தம்டா. ஆமாண்டா, அந்த நாய் பிஎஸ்க்கு பண்ணதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. நீ PS விட்டுட்டு படத்தை பாடுறான். PS நல்லா இருந்தா சொல்றோம். என்ன இல்ல ஒரு நிமிஷம், அது எப்பேற்பட்ட கதை தெரியுமா? அது அந்த மூதேவியை செஞ்சு விட்டான். ஆமாண்டா, ஆமா. நானும் பாரு, எனக்கு மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் PS பாத்துட்டு என்னடா மயிர் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன்னு தான் நான் கேட்டேன். நீ வந்து PS மட்டும் மனசுல வச்சுக்காத. PS-க்கு முன்னாடி என்ன பண்றான்? ஓகே கண்மணி அவன் தான் எடுத்து. ஏய் ஓகே கண்மணின்னு சொன்னேன். கால்கி ஏய் எதாச்சு நான் ஓகே கண்மணின்னு சொன்னேன். வேணாம் தம்பி, இது சரியில்லை. உன் மைண்ட் செட்டு உன் காது எங்கேயோ போகுது. ஏன் என்னாச்சு? யாரு என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல. ஏய் எனக்கு கேக்கல, என்னாச்சு? அவன் என்ன சொன்னான்? நான்லாம் காற்று வெளியிட எப்படி போனேன் அவருக்காக. அது காற்று வெளியிடா மொரட்டு மக்கடா. போனேன், நம்பிதான் போனேன். அதான் சொல்றேன். ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, எல்லா மணிரத்னம் படத்துலயுமே என் தலையை உத்தர போட்டு அன்னைக்குதான் இல்ல காற்று வெளியிட ரிலீஸ் ஆச்சு. இன்னொன்னு வந்து விக்ரம் வேதா 2 படம் ரிலீஸ் ஆச்சு அதே டைம்ல தான். பாட்டா காற்று வெளியில வான் வருவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை கேட்டிருக்கியா? வான் வருவான் கேட்ட மாதிரி தான் இருக்கு. சரியா தெரியல. நல்ல எல்லை நல்ல எல்லை அந்த பாட்டு தெரியல. நல்ல இல்ல நான் படத்துக்கு போனேன். எப்படா போனேன்? அப்பெல்லாம் நான் வந்து மாசத்துக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எல்லா படத்துக்கும் நான் போயிட்டு இருப்பேன். அதுல ஆல்பம் எல்லாமே நல்லா இருக்கும். அத விடுறா ஜாவித்து, அவன் ஏற மாட்டான். எனக்கு வந்து இருவிழி தாண்டி ஏதோ இந்த அது நல்ல எல்லை. சாரி, ஒண்ணுமே கேட்கல. நல்ல எல்லையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்ல செஞ்சு பிஎஸ்ல பெரிய பையன் வந்து மொரட்டு ஓகேவா? 2 பேருக்கு துரோகம் பண்ணான் அந்த மூதேவி. ஒண்ணு அந்த கதைக்கு, இன்னொன்னு அந்த பெரிய பையன். வேற எம்டியா கூட்டிருந்தாவது நல்லா எடுத்திருப்பான் அந்த படத்தை. என்னத்துக்கு? கதைக்கு இன்னொன்னு
கதைக்கு பெரிய பையோட மியூசிக் செம்மையா இருக்கும் படத்துல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த இதுவும் மீட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த இதுவும் என்னடா அது அந்த இது ஐஸ்வர்யா ராயும் திரிஷாவும் அந்த அந்த டைம்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுருப்பான் பாரு, அப்பா செம்மையா இருக்கும். மிரட்டிருப்பான். ஆனா PS1ல 2 சீன் தான் ஒன்னு அந்த மீட் பண்றது, இன்னொன்னு வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் மொட்டத்தனமா இருக்கும். ஓகேவா? PS2ல வந்து கார்த்தியும் த்ரிஷாவும் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த கண்ணை கட்டி கூட்டு போவானே, அது மட்டும் தான். மத்தபடி குப்பை, மொரட்டு குப்பை படம். பாட்டே இல்லடா, ஒரு நிமிஷம்டா. ஏஆர் ரஹ்மானுக்கு ஸ்கோப்பே இல்ல லேதண்டி PS2லலாம். PS2 வந்து கடைசியில வந்து அந்த இது வரும், அந்த போஸ்ட் கிரெடிட்டா அந்த பேர் வர்றப்ப ஒரு பாட்டு வரும், வீர ராஜ வீர, மொரட்டு பாட்டான அது. ஏன்னா இவெல்லாம் தயவு செஞ்சு கூட்டு போனீங்க டேய். அந்த காலத்து சோழர்கள் மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னு ஆனா வச்சுக்கோங்க, நான் அந்த பார்த்து கதையை படிச்சு இருக்காங்க. எப்படியோ படத்தை சோழர்களோட வம்சம் இன்னுமே இருக்கு, மொரட்டுத்தனமா வரும்ட்டு. அப்படிலாம் இல்ல, கேட்டிருப்பேன் நான் வந்துட்டு என்ன பெருமைப்படுத்த சொல்லி கேட்டேனா, முட்டை விட்டு உட்கார்றா அப்படின்னு. பார்ட் 2லலாம் ஒரு 3 மாசம் அடி அவங்க 3 பேர் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? மத்த 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்கார மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பான் பாரு. நாம ஏன்டா அப்படின்னு அடிச்சு. நல்ல கதை அடி. 5 உன் லைஃப்ல நான் பார்த்ததுலயே பெஸ்ட் புக் அடாப்ஷன் இந்த படம் தான்டா அப்படின்னு ஏதாவது சொல்லு. இன்டர்நேஷனலுக்கே போ, நீ தமிழ் இன்டர்நேஷனல் எதுவா இருந்தாலும் சரி, இதுதான்டா பெஸ்ட் புக் அடாப்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு படம். ஹாரி பாட்டர். ஒண்ணு இல்ல ரெண்டு. ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இந்த ரெண்டை தான் நானும் சொல்லியிருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ஹாரி பாட்டர் தான் சொல்லணும். எனக்கு ஹாரி பாட்டர் எத்தனை தடவை ரீவாட்ச் பார்த்தாலும் சீரிஸ்ல கேட்டேன்னா கோட். அதேதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அதுதான் கேட்டேன். ஒன்லி மூவிஸ் பாரு, ஒன்லி மூவிஸ். கேம் ஆஃப் மூவிஸ்னா இது ரெண்டு தான் மொரட்டு ஒர்க். அதே மாதிரி ஹாபிட்ஸும் நல்லா இருக்கும். முன்னெல்லாம் வேற என்ன கேடிவில போடுவாங்க தெரியுமா? ஹாரி பாட்டர் வரிசையா போடுவாங்க. ஹாரி பாட்டர்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? கரெக்டா கேஷ் பண்ணி அவங்களும் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்டோரியும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போயிருவோம்டா. இதானா அது ஃபுல்லாவே அது டிராவல் ஆகும். இன்னொன்னு சொல்றேன், அப்ப கரெக்டா நமக்கும் அந்த ஏஜ் தான் இருந்திருக்கும். அந்த இதுதான் நம்மளும் உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். ரிலீஸ் ஆக ஆனா 10 வயசானா இல்ல, எனக்கெல்லாம் 15 வயசா தான் இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷே வந்து ஹெர்மாயினி தான். எனக்கும் தான். என்னடா எல்லாரும் நீங்க வச்சுக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். அது சின்ன வயசுல பாக்கும்போது எனக்கெல்லாம் அவளடா லூனான்னு ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா ஹாரி பாட்டர்ல? அந்த இவ எனக்கு அவ்வளவுதான். எனக்கெல்லாம் நார்னியா தான்டா. நார்னியால இவரு அவங்க அக்கா சூசன் தங்கச்சி தான்டா. நானும் நார்னியாவை பிடிக்கும். நீ வந்து அப்பவே அப்படி எனக்கு தங்கச்சி கேரக்டர் போல அவ நல்லா இருப்பாடா. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அம்மா கியூட்டா இருப்பாடியா சூசன் வந்து செம்மையா. ஜாயித் அப்பவே அப்படி இருந்திருக்கா. பெருசா யோசிக்கடா. நான் சொல்ற கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லடா? லூனா கேரக்டர். லூனா யாரு சொல்ற? இவனோட ஆளா? இட்ரா நான் எடுத்து போறேன்டா, போஸ்ட் போடுறேன். ஏடா ஹாரி பாட்டர் பாக்குறேன்றீங்க. கூட இருப்பா, ஓரா பேசிக்கிட்டே இருப்பா. தெரியுது. ஆமா, ஓரா பேசுவா. அந்த மாதிரி பேசுவா. எனக்கு அப்படிதான் இருக்கு அவன் பாக்கணும். நீ புளிச்சு குழந்தை. ஆனா அவ ஒரு மாதிரி நல்லாதான் இருப்பா. நல்ல முடிதானே. ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா. புளிச்சு குழந்தை. ஒண்ணு சொல்லவா, அவ பாக்கவும் நல்லாதான் இருப்பா. அவ மிஸ்டிக்கான கேரக்டர். அவ ஒரு மாதிரி புளித்தி குழந்தை தான்டா. அவ என்னடா பண்ணுவ? ஆக்சுவலி புளித்தி குழந்தை மாதிரி பேசுறது எமா வாட்சன் தான் தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே செஸ் விளையாட போவாங்க தெரியுமா? அப்ப வந்து இவ தானே கூட போவான். இந்த இது இவன் ஆடுவான். இங்க பாரு, நான் ஒரு உண்மை புளித்தி குழந்தை மாதிரி பேசுறது எமா வாட்சன் தான் படம் ஆரம்பிச்சதுல இருந்து. அதனாலதான் அவன் கூட சண்டை வரும் அந்த ராணோட. அதனாலதான் அவனை பிடிக்கவே பிடிக்காது. உடனே வண்டியை திருப்புறான் அந்த பக்கம்.
ஆனா கடைசியில அம்மால டிஸ்ன்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ராணோ இவனோ எர்மைனியும். அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன்டானா கொஞ்சம். நான் எதிர்பார்க்கவே இல்லடா அந்த ராணோட தங்கச்சி ஹாரி பாட்டரோட இல்ல பேராயிருவான்னு இல்ல சொல்லி. அதுதான் என்னடா அப்படி இருக்கு? அதுதான் எனக்கு அப்படிதான் தெரிஞ்ச எதிர்பார்க்கல, நானே எக்ஸ்பெக்ட் அந்த பண்ணேன். மாதிரி அந்த இருந்துச்சு. கேரக்டர் தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் அதுதான் வரும் எப்ப அப்படின்ட்டு. தெரியுமா, கரெக்டா எடுத்துட்டு எப்ப வந்தானு. பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படிலாம் வரும்ல, அப்பதான் லைட்டா ஒரே நிமிஷம் கமெண்ட்ல ஒருத்தர் இருக்கா ரோலெக்ஸ் சூர்யா. எனக்கு இரு, அப்ப ஒரே கூட நிமிஷம் இல்லடா. ஒரே நிமிஷம். ஆம்பளையா இருந்தா மேல வந்து பேசுறா தாய்தி. ஆம்பளையா இருந்தா மேல வந்து பேசுறா. யாரா இல்ல வந்து விஜய் ஒரு ஆம்பளையா இருந்தா கங்குவா கூட இருப்பாரு. ஆம்பளை தானே நீங்க இருந்தா வாங்கடா. அதான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ட்ரெய்லர். ஒரே நிமிஷம் யாரு ரிலீஸ் டேட்ட ஃபர்ஸ்ட் போட்டது? நாங்க தானே யாரு அதுதான் ரிலீஸ் கேக்குறேன். டேட்ட ஆம்பளை ஃபர்ஸ்ட் இருந்தா போட்டா? மேல வாடா. டேய் ஒரு அப்பனுக்கு குழந்தைங்கன்னா மேல யாரு வரா. இது கடுப்புல ஏத்திட்டு இருக்கோம். நாங்க பார்த்து வேற பேசிட்டு இருக்கோம். தாயடி ஏய் பொட்ட தாயலி, யாரு விட்றா. ரிலீஸ் டேட்ட ஃபர்ஸ்ட் போட்டது? டேய், யார் ரிலீஸ் டேய், டேட்ட ஃபர்ஸ்ட் இருடா, போட்டது? இல்ல பொட்ட சும்மா வந்து இப்படி கடிச்சிருதா அப்புறம் நாங்க தான் திட்டோன்றது. முத கிளாஸ் வரணும் பால்வாடிக்கலாம், கிளாஸ் வரும்போது 10 கோடி ஓப்பனிங் வாங்க, பொட்ட. ஏய் வேர்ல்டு எங்க வைடு ஒரு 100 ஏய் நம்ம கூட காட்டுங்க. கிளாஸ் வந்தா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காதுடா. ஒரு தியேட்டர் கிடைக்காது. கிடைக்காது. ஏன்டா இப்படி பண்றீங்க? தேட்டர் ஓனரே செருப்பு கழட்டி அடிச்சு ஓடிடி போட நாயே அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவானுங்க. எப்படியே அது பஸ்ஸே புரிஞ்சுட்டு ஃபுல் இருக்கு. பண்ண ஆள் இல்ல. சும்மா வேற பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு நிமிஷம் முன்னாடி கடிச்சிட்டு இருக்கோம். நாங்க ஹாரி பாட்டர் எங்க எங்க நார்மலான்னு பேசிட்டு இருக்கோம். So, நீ வந்து இங்க வந்து எங்க கூட ரிலீஸ் ஆம்பளை இருந்தா மேல வாடா. ஸ்பீக்கர் தரேன். ஆம்பளை இருந்தா மேல வந்து பேசுறா. டேய் கமெண்ட் போட்டு ரிலீஸ விடுறா, ஃபர்ஸ்ட் அவனை தியேட்டருக்கு இட்டு கொடுக்க அவன் சொல்றாங்க. தேட்டரிக்கல் லிட்டு விடட்டும். ஆம்பளையா இருந்தா வந்து மேல பேசு. டேய் நீ தியேட்டரிக்கல் விட்டு கூட வேணாம், எப்படியே பஸ் ஃபில் பண்ண சொல்லு. அது போல ஒரு ட்ரைலர்ல வந்து அந்த 10 செகண்ட் டைலாக் புரியுற மாதிரி பேச சொல்றான் அந்த தாயிலிய. ஏய் ஆனா எனக்கு சரி, பயமா ட்ரெய்லர்ல என்ன பேச டீகோட் பண்ணிட்டு சொல்லு. சீரியஸா சொல்றேன், ஸ்ட்ரேஞ்ச் தமிழ்ல கொல்ல போறானுங்க இந்த படத்துல. நம்மளே வேற வைப்ல வந்து ஹாரி பாட்டர் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கோம். வந்து இங்க கடிச்சிட்டு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களே விட்டு பேச இருக்காது. அதுவும் நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னீங்க கடுப்பு ஏறிட்டு. எங்கடா விட்டேன்? நான் டியூன் 2 பத்தி பேசலாம்னு வந்தேன்டா. அதுக்குள்ள எப்பா டியூன் எல்லாம் மாஸ்டர் பீஸ் ப்ரோ. ஆனா நான் சொல்லிட்டேடா ஜாவித், டியூன்ல அந்த எம்பரரோட பொண்ணு சூப்பரா இருக்கடா. ஆமா. ஏய் அவ இவடா அவ, ஐயோ பேர் ஏதோ வரும்டா, ஃப்ளோரன் தானே அவன். டக்குன்னு பேர் தெரியல, ஆனா சூப்பரா ஃப்ளோரன் தான். இதுல கூட வருவாளே, அது பேர் என்னது, ஓப்பன் எம்எல்ல கூட வருவா. செம்ம ஆக்டர்ஸ் ஆக்சுவலி. ஏய் நட்டாஷாவோட தங்கச்சிரா. நட்டாஷாவா? யாரு? பிளாக் விடோட தங்கச்சி ஸ்கார்லெட் ஜான்சன் படத்துல. டேய் என்ன நீ பிளாக் விடோ பாக்கலையா? படத்துலயா? ஏய் நான் கேக்குறது உண்மையா? ஏய் படத்துல அதுதானே பிளாக் விடோ. ஓகே ஓகே. இது பாத்துதான் மாசா போகுது. எனக்கு அந்த கேரக்டர் அந்த எனக்கு தெரிஞ்சு டியூன் 2 ஓப்பன் ஆகுறதே அவளை வச்சுதான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பா, அப்பதான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஒரு நிமிஷம், பிளேட் ரன்னர் யாராச்சும் பாத்திருக்கீங்க? நல்லா இருக்குமா? பாக்கலாமா? பாரு நல்லா இருக்கும். அவனோட ஒர்க்கு இல்ல பாடுறா நல்லா இருக்கும். பாக்குறேன் செமையா காமிச்சிருப்பான். இது எப்படி அடுத்த வருஷம் மார்வெல்ல தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வரப்போகுது. அதனாலதான் பிளேட் ரன்னர் அடுத்த வருஷம் இருக்கு. மார்வெல் ஃபேன்ஸுக்கு 3 பெரிய ரிலீஸ் இருக்கு. நமக்கு அடிச்சு உரிக்கிறோம். அடுத்த 3 வருஷமே இருக்கு நமக்கு. 25ல இருக்கு, 26ல இருக்கு. என்னடா டூம்ஸ்டே வந்து 26 வருது, அதெல்லாம் கடுப்பா இருக்கு. அடுத்த வருஷம் உனக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருதுடா, அதுல வந்துருவான்டா டூம். அதுல வந்து ஆர்டிஜேவா கட்டப்படுறாங்க. டூன் அந்த மாஸ்க் போட்டு அந்த பிசிக்ல வேற ஏதாச்சும் தான் கேட்பாங்க. இல்ல மாஸ்க் கல்டர் சீன் மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்ற நான் வந்து சொல்றேன். அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. மாஸ்க் கல்ற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டோரி கூட காட்டலாம், சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன். பேக் ஸ்டோரியில வந்து ஆகுறதுக்கு முன்னாடி வித்தவுட் பேஷன்ஸ் வந்து வச்சுட்டு ஃபயர் விட்டு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாலும் அது போதும். அந்த மாதிரி. ஆனா உனக்கு பேக் ஸ்டோரி தெரியுமா? தானோஸ்க்கு எப்படி சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வரும்.
கரெக்ட். ஜாவித் பாரு பாயிண்ட் புடிச்சிட்டான். தானோஸ் சொன்ன மாதிரி தான் வரும். தானோஸ் சொன்னாலும் அப்படிதான் சொல்லுது, தனியாலாம் வராது. பேக்ரவுண்ட்லாம் சொன்னா அதுக்கு தனி படம் எடுக்குண்டா ஸ்பாட்டா. ஆமா உனக்கு புரிய இவன் மாட்டேங்குது. கதையே அது வேற. பெரிய கதை. அது பெரிய கதை. உனக்கு வந்து அவனும் ரீரிச்சர்ஸும் ஒரே இடத்துல படிப்பாங்க. அவங்க எல்லாம் ரூம்மேட்டு. அவங்க அம்மா விச்சு, அவங்க அப்பா சயின்டிஸ்ட். இதெல்லாம் அதுவே தனியா ஒரு படம் எடுக்கணும். ஒரு ஒரு அது பேர் என்ன அது, ஐயோ அனதர் யூனிவர்ஸா, அதுல வந்து என்னன்னாக்கா டோனி ஸ்டார்க்கு இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு இது கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னாக்கா என்னோட ஆவி வந்து இவன் உடம்புல போயிட்டு அவனோட ஆவி என் உடம்புல வர மாதிரி. அந்த மாதிரி பண்றப்ப வந்து இவன் வந்து ரீட் ரீசர்ச் வந்து அவனோட இதை பிடிச்சி எடுத்துக்குவான். யாருனாக்கா டூம் வந்து டோனியோட உடம்புல வந்து வாழ்ந்துருவான், அப்படியே வந்துருவான். டூமோட உடம்புல வந்து இவன் போயிடுவான், டோனி போயிடுவான். அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய வேரியன்ட் இருக்கு. இவனுக்கு எதை சொல்ல போறாங்கன்னு தெரியல. பார்த்திருக்கேன். அது கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏதோ ஒரு டைம் லைன்ல நடந்துச்சான். அப்படி எவனோ ஒரு யூடியூபர் சொன்னான், நான் கேட்டிருக்கேன். ஏய் டூமுக்குலாம் மரட்டு கிரேஸ் இருக்குடா, ஓகேவா? நம்ம சைடு யாருக்குமே தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம சைடு எப்படா தெரியும்? இங்க பாரு, நம்ம கிட்ட இருந்து காமிக் ரீடிங் கல்ச்சர் எல்லாம் கிடையாது. நம்ம படம் மட்டும் தான் பார்ப்போம். படம் வந்தாதான் நமக்கு தெரியும். அவனுக்கு மொரட்டு கிரேஸ் இருக்கு. டாக்டர் ரூம் வந்து அவனோட பவர்ல என்ன தெரியுமா? அந்த சில்வர் சப்போர்ட் வருவான் பாத்தியா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல அவனை சாவடிச்சிருக்கான், தானோஸ முடிச்சிருக்கான், கேலக்டஸ் இருக்கான் பாத்தியா, அவனை சாவடிச்சிருக்கான், அவெஞ்சர்ஸே பட்டி போட்டிருக்கான், சாவடிச்சிருக்கான், தார சாவடிச்சிருக்கான். சில்வர் சர்ஃபரோட சர்ஃப் எடுத்து சர்ஃப் பண்ணிருக்காடா. அதான் அவன் வந்து எப்படின்னாக்கா அந்த பவர் வந்து இது பண்றது தான், ஓகேவா? அவன் மொரட்டு கேரக்டர் இது, அவன் கரெக்டா கேஸ் பண்ணானுங்க. ஆனா நீ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 2004லயும் சரி, அடுத்து வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லயும் டாக்டர் டூ வந்து டம்மியா கட்டிருப்பேன். டம்மியஸ்ட் கேரக்டரா கட்டிருப்பேன். நான் ஒரு காமிக்ஸ்ல வந்து நான் பார்த்தேன், ஒரே ஒரு இது வந்து படிச்சு பார்த்தேன்னா, அது வந்து ஸ்பைடர்மேன் போயிட்டு அவனை கேப்சர் பண்றேன்ட்டு அவன் வலைய வந்து போடுவான் டாக்டர் டூம் மேல. ஓகே, பார்த்தா அது ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருப்பான். இவன் வந்து கதவை திறந்துட்டு வருவான், முரட்டு ஷாக் ஆயிட்டு நிற்பான் ஸ்பைடர்மேன். இவன் வந்து டாக்டர் டூமே அடக்கிட்டேன்னு நினைப்பான். பார்த்தா வந்து டாக்டர் டூமோட ரோபோட் அந்த இது. அப்பதான் வந்து ஒரிஜினல் டாக்டர் டூம் வந்து என்ட்ரி கொடுப்பான். டூமோட பவரே வேற. இது வரைக்கும் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து ஸ்பைடர்மேனை வந்து பாசமா பார்த்தானே பார்த்திருப்பீங்க, வில்லனா பார்த்தது இல்லை. அதுதான் எனக்கு வெயிட்டிங்கா இருக்கு. அதுதான் முரட்டு வெயிட்டிங். இப்ப வராது எனக்கு இந்த பாட்டை வருமானு. அவனுக்கு யாருன்னே தெரியாது, யாருன்னா என்னடா வளர்ற ஸ்பைடர்மேன் யாரு யாருன்னே தெரியாது. நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல, புரியுது இல்லையா? நான் ஆர்டிஜே சொல்றேன். ஆர்டிஜே அயன்மேனை வச்சு பாசமா கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க தெரியுமா? அதே ஆர்டிஜே வில்லனா காட்டினா ஸ்பைடர்மேனுக்கு எப்படி இருக்கும்? என்னோட ஆஸ் அயன்மேன் எனக்கு வந்து ஆர்டிஜே சொன்னா நான் வந்து பாக்குறேன். ஒரு நிமிஷம், ஜாவித் மாத்தி சொல்றான். இங்க பாரு, அதாவது பீட்டர் பார்க்கருக்கு எல்லாரையும் தெரியும், நானும் சொல்றேன், மத்தவங்க யாருன்னு தெரியாது. அப்ப டோனி ஸ்டார்க் தான் டூம்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. அவன் மாஸ்கோட தான் இருப்பான், மாஸ்கே அவன் கழட்ட மாட்டான். ஆமா, அததான் நான் சொல்ல வந்தேன். எவனுக்குமே தெரியாது, மாஸ்கோட தான் இருப்பான். ஆமா, இல்ல நான் சொல்றேன், ஐ மீன் ஆர்டிஜே வந்து ஸ்பைடர்மேனுக்கு வந்து கேரிங்கா இருக்குமா இந்த கேரக்டர் வந்து ஆஸ் ஏ அயன்மேனா? அதுவே டாக்டர் டூம்ல வந்து ஒரு நாள் காலைல எந்திரிச்சு ட்விட்டர் பக்கம் வரேன், டாக்டர் டூன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா என் தலைவன் ரெண்டாவது நிமிஷம் தான் எனக்கு வந்து வந்துச்சு. லெட் சினிமா போட்டிருந்தான், அவன் நோட்டிபிகேஷன் நான் மிரண்டுட்டேன். நான்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் மாஸ்க கழட்டிட்டு அந்த கையை நிப்பாட்டுற போஸ்ட பார்த்தனே அவதான் பினிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமால காஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த ரேஞ்சில கொடுத்தவன் எவனுமே கிடையாது. ஆமா, நியூ டாஸ்க் நியூ மாஸ்க் அப்பார்ட் ஃப்ரம் கங்குவா சூர்யா. வர கங்குவாலெல்லாம் பாரு என்னென்னமோ பேசிக்கிறான். காலைல ஒருத்தன் எப்படிதான் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். கங்குவா வந்து டெலிபோர்டேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுறீங்கன்னு. ஆமாண்டா, ஒருத்தன் தாஸ் பாட்டன் கூட இருந்தான்டா ஸ்பேஸ்ல. டெலிபோர்டேஷன் 4000 வருஷம் பாட்டுக்கு போட்டு உருட்டிட்டு இருக்கான். அந்த குதி ஏன்டா டே அதுக்கு இருக்கிற மகிமை எல்லாம் தெரிவிக்கிறீங்க. டெலிபோர்டேஷன் என்னன்னு தெரியுமா? எல்லாம் இந்த என்ஜிஎம் அதை பார்த்துட்டு அந்த ஒரு இது போட்டா டெலிபோர்டேஷன் வந்து போர்ட்டலா அங்க வந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுமா, அவர் அங்க இருந்து இங்க வந்துருவாரா, மறுபடியும் போர்ட்டல் ஓபன் ஆகும். டாக்டர் ஸ்டேஜ் மாதிரி பேசிட்டு இருக்காண்டா.
பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு சரியான கீழே சரியான சிரிப்பு. இவன் மேல உட்கார்ந்துருக்கான். எப்படா சிரிக்காம இருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டு. இது தங்கலாம் இந்த கோட் மீம்ஸ போட்டிருப்பாங்க இருக்கு. ஆனா இவன் மட்டும் இந்த ஜானத்தன் ஜேம்ஸ் இருக்காம அந்த மூதையை மட்டும் கேஸ்ல மாட்டாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கேங்க வச்சு சீக்ரெட் வார்ஸ் முடிச்சுட்டு சீக்ரெட் வார்ஸ்ல வந்து இவன் வந்திருப்பான்டா, டூம் வந்திருப்பான்டா.